exercise 11.4 first sum. For the random variable x with the given PMF probability mass function as given below. Find the mean and variance. Mean variance கேட்குறாங்க. அதில் f of x என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1/10. 1/10 எப்போ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2ம் 5ம் இருந்தால். அடுத்து 1/5 இது எப்போ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 0, 1, 3, 4 இருந்தா அப்படின்னு கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் எக்ஸோட வேல்யூ ஒட்டு மொத்தமாக என்ன இருக்குன்னா 0, 1, 2, 3, 4, 5 இருக்குது. அப்போ 0லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. அதனால் எக்ஸோட வேல்யூ 0லேருந்து 5 வரைக்கும் எழுதிக்கிட்டோம். இது வரைக்கும் தான் கொஸ்டின். இப்போ இதை வச்சு இந்த எக்ஸோட வேல்யூ எழுதிக்கிட்டோம். அவங்க கேட்குற கொஸ்டின் என்னென்னு பாருங்கள், ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதுதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அப்போ இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ இங்கே 0, 1 மேலே 2, இது 3, இது 4, இது 5. அப்போ 0லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. அதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னு பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0க்கு ஆன்சர் 1/5. அடுத்தது 1க்கு ஆன்சரும் 1/5 தான். 2க்கு தோ இருக்குது 1/10. 3க்கு 1/5, 4க்கு 1/5, 5க்கு 1/10. அவங்க கொடுத்துருக்கிறது அப்படியே எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்தது எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன, எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 0 × 1/5னா 0, 1 × 1/5னா 1/5, 2 × 1/10னா 2/10, 3 × 1/5 3/5, 4 × 1/5 4/5, 5 × 1/5 1/10, 5/10. அப்போ இது எல்லாமே எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர்னால் அந்த எக்ஸோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 0வை ஸ்கொயர் பண்ணால் 0, 0 × 1/5னாக்கா 0 தான். அடுத்து 1 ஸ்கொயர்னால் 1, 1 × 1/5னா 1/5. இது 2 ஸ்கொயர்னா 4, 4 × 1/10னா 4/10. 3 ஸ்கொயர்னா 9, 9/5. 4 ஸ்கொயர்னா 16, 16 × 1/5னா 16/5. 5 ஸ்கொயர் 25, 25 × 1/10, 25/10. இப்போ எக்ஸோட வேல்யூ இது, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ, எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. இந்த வேல்யூலாம் தேவைப்படுங்கிறதுனால ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ தான் அவங்க கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு போகிறோம். மீன். மீனுக்கு ஃபார்முலா என்னென்னா சிக்மா எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, சிக்மானா என்னென்னா எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணுன்னு அர்த்தம். எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இதோ இருக்குது, இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணும். 0 + 1/5 + 2/10 + 3/5 + 4/5 + 5/10. இப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், இந்த 2/10 கூட அடித்து 1/5ன்னு எழுதிக்கலாம். அதே போல் இந்த 5/10 கூட அடித்து 1/5ன்னு எழுதிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கனாக்கா 23/10 அப்படின்னு கிடைக்குது. 23/10 பையில் 10 இருக்கிறதுனால 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட்டு. இப்போ மீன் வந்து 2.3. அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு அது இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணும். இப்போ 0 + 1/5 + 4/10 + 9/5 + 16/5 + 25/10 இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணும். இப்போ இதை கூட எல்லாத்துலேயும் 5 இருக்கிறதுனால இங்கேயும் 5 வர்ற மாதிரி அடித்து வச்சுக்கலாம். இந்த 5ஆல் அடிச்சிங்கனாக்கா 2ஆல் அடிச்சிங்கனாக்கா 2/5. இங்கே 5 வரணுன்னா முடியாது இல்லையா, 5ஆல் தான் அடிக்க முடியும். சரி அப்படியே எழுதிக்கும். எல்லாத்துக்கும் எல்சியம் 10 எல்சியம் எடுத்து போட்டிங்கனாக்கா என்ன கிடைக்கும்னாக்கா 81/10 கிடைக்கும். பையில் 10 கிடச்சிருக்கிறதுனால 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட்டு, அப்போ 8.1 கிடைக்கும். எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தோ இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 8.1. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இதோ இருக்குது 2.3.
அது ஸ்கொயர் பண்ணால் 5.29. இப்போ 8.1ல் 5.29 மைனஸ் பண்ணால் 2.81. இப்போ மீன் கண்டுபிடிச்சிட்டோம் 2.3, வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 2.81. அதே போல் செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் என்னென்னா f of x equal to 4 minus x by 6, x is equal to 1, 2, 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் f of x. செகண்ட் கொஸ்டின் இது. இந்த f of xயில் எக்ஸோட வேல்யூ என்னென்ன இருக்குனாக்கா 1, 2, 3ன்னு இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1, 2, 3ன்னு போட்டோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 1 போட்டிங்கனாக்கா 4 minus 1, 3/6 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 2/6 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 3 போட்டிங்கன்னா 1/6ன்னு கிடைக்கும். அப்போ இது எக்ஸோட வேல்யூ, இது f of xோட வேல்யூ. நமக்கு என்ன தேவைப்படும்? x இன்ட்டு f of x தேவைப்படும். அப்போ எக்ஸையும் f of xையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 இன்ட்டு 3/6. அப்போ எக்ஸையும் f of xையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 இன்ட்டு 3/6, 3/6. 2 இன்ட்டு 2/6, 4/6. 3 இன்ட்டு 1/6, 3/6. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு f of x தேவைப்படும் இல்லையா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா அது ஸ்கொயர் பண்ணி இது கூட மல்டிப்ளை பண்ணணும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 இன்ட்டு 3/6, 3/6. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு 2/6, 8/6. அடுத்து 3 ஸ்கொயர்னா 9 இன்ட்டு 1/6 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னாக்கா சிக்மா எக்ஸ் இன்ட்டு f of x. எக்ஸ் f of x எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணும். இப்போ 3/6, 4/6 ப்ளஸ் 5/6, 8/6 சாரி 9/6. இது பாருங்கள் 3/6, 4/6, 3/6 மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணுறோம். பையில் 6 இருக்கிறதுனால இப்போ 7, 10/6ன்னு கிடைக்கும். 2ஆல் அடிச்சிடலாம். இப்போ 5/3, 5 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1.667 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸுங்கிறது தான் மீன். ஸோ மீனோட வேல்யூ 1.67. அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் ஸ்கொயர் என்ன? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு f of x. எக்ஸ் ஸ்கொயர் f of x இருக்குது. இது மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். 3/6 ப்ளஸ் 8/6 ப்ளஸ் 9/6 மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 20/6. அடுத்தது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா என்ன? எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா 20/6. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 5/3. இதை போட்டுக்கலாம். 5/3 ஸ்கொயர். இப்போ 20/6, 5/3 ஸ்கொயர் பண்ணாக்கா 25/9. அடுத்து எல்சிஎம் எடுத்திங்கனாக்கா 60 - 50/18 அடிச்சிங்கனாக்கா 10/18 அடிச்சிங்கன்னா 5/9 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 5/9 அடித்து போட்டிங்கன்னா 0.56. அப்போ மீனோட வேல்யூ 1.67, வேரியன்ஸோட வேல்யூ 0.56. அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் சம் பாருங்கள். f of x equal to 2 into x minus 1. அதில் எக்ஸோட வேல்யூ 1 less than x less than 2. 0 அதர்வைஸ். இந்த எக்ஸோட வேல்யூ 1க்கும் 2க்கு இடையில தான் இந்த வேல்யூ. மற்ற எல்லா வேல்யூக்கும் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். மீன் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா f of x ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அதனால் இதை வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸுனாக்கா, அதாவது அங்கே வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் லிமிட் என்ன? 1 to 2 1 to 2 எக்ஸ் இன்ட்டு f of x இன்ட்டு dx. இதுதான் ஃபார்முலா. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தா அங்கே எப்படி சிக்மா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். ஏன்னா இந்த இடத்துல பி ஆஃப் எக்ஸுங்கிறது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இப்போ இது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுங்கிறதுனால எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னாக்கா இன்டகரல் 1 to 2 எக்ஸ் இன்ட்டு f of x இன்ட்டு dx. இப்போ நமக்கு இந்த இடத்துல 1 to 2 எக்ஸ் இன்ட்டு f of xோட வேல்யூ இது வரைக்கும் பாருங்கள் 2 into x minus 1. அந்த 2வை வெளில எடுத்துக்கிறோம். இப்போ 2 into x minus 1 dx. 2வை வெளில கொண்டு வந்துடுறோம். 1 to 2 எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். x into xனா x square minus x into dx. இப்போ 2 into x square இன்டகிரேட் பண்ணால் x cube by 3 மைனஸ் x இன்டகிரேட் பண்ணால் x square by 2 லிமிட் 1 to 2. 2 into ஃபஸ்ட்டு இந்த 2வை சப்ஸ்டிட் பண்ணால் 2 cube 8/3. அடுத்து இந்த 2 எங்கே போட்டிங்கன்னா 4/2. இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க. 1 போட்டிங்கன்னா 1/3 மைனஸ் 1/2. அப்போ என்ன கிடைக்கும்? 2 into 8/3 மைனஸ் 4/2
மைனஸ் 1/3 ப்ளஸ் 1/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. 2 இன்ட்டு 8/3 மைனஸ் 1/3 7/3 மைனஸ் 4/2 ப்ளஸ் 1/2 மைனஸ் 3/2. ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 2 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை 4 மைனஸ் 9/6 4 மைனஸ் 9 மைனஸ் 5/3 என்ன கிடைக்குங்க 14 மைனஸ் 9 5/3 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸுங்கிறது தான் என்னது மீன். அடுத்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னா இன்டெக்ரல் 1 to 2 x ஸ்கொயர் இன்ட்டு f(x) இன்ட்டு dx. இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்க லிமிட் 1 to 2 என்ன கொடுத்துறாங்களோ அதை போட்டுக்க வேண்டியதான். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு f(x) இன்ட்டு dx. இப்போ 1 to 2 எக்ஸ் ஸ்கொயர் f(x) ஓட வேல்யூ என்ன 2 இன்ட்டு x மைனஸ் 1 இன்ட்டு dx. ஸோ 2 வெளில எடுத்துடுறோம். எக்ஸ் ஸ்கொயரை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dx. இப்போ என்ன கிடைக்கும் 2 இன்ட்டு இந்த எக்ஸ் கியூபை டைரக்ட் பண்ணால் x⁴/4 எக்ஸ் ஸ்கொயர் டைரக்ட் பண்ணால் x³ லிமிட் 1 to 2 2 இன்ட்டு இந்த 2 சப்ஸ்டிட் பண்ணால் 2⁴ 16/4. அடுத்து 1 சப்ஸ்டிட் பண்ணால் 1/3. ஃபஸ்ட்டு இந்த 2 தானே சப்ஸ்டிட் பண்ணுறோம். 2⁴ 16/4. இந்த இடத்துல 2 போட்டிங்கன்னா 8/3 மைனஸ் லோயர் லிமிட் 1 போடுங்க 1/4 மைனஸ் 1/3. 2 இன்ட்டு 16/9 மைனஸ் 8/3 மைனஸ் 1/4 ப்ளஸ் 1/3. 2 இன்ட்டு இது அப்படியே எல்சிஎம் எடுத்துகிறோம். 16/4 மைனஸ் 1/4 15/4 மைனஸ் 8/3 ப்ளஸ் 1/3 மைனஸ் 7/3. ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 17/6ன்னு கிடைக்குது. இது எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. நமக்கு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வேணும்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூனா 17/6. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 5/3 அது ஸ்கொயர் பண்ணிங்க. 17/6 மைனஸ் 25/9 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 1/81 கிடைக்கும். இப்போ மீன் 5/3 வேரியன்ஸ் 1/18. அதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டிவிஷன் f(x) = 1/2 e⁻(x/2) ஃபார் x > 0. x > 0வில் மட்டும்தான் இந்த f(x), அதர்வைஸ் மற்ற எல்லாத்துலேயுமே 0. ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்க போகிறோம். மெயினுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னா ஃபார்முலா என்ன இன்டெக்ரல் அவங்க கொடுத்துருக்க லிமிட் என்ன x > 0 0னா 0வோட பெருசு. இப்போ 0வோட பெருசுனா 0 to infinity x இன்ட்டு f(x) இன்ட்டு dx இதுதான் ஃபார்முலா. ஸோ 0 to infinity x இன்ட்டு f(x) ஓட வேல்யூ என்ன 1/2 e⁻(x/2) இன்ட்டு dx. 1/2 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துடுறோம். 1/2 இன்ட்டு x⁻1 e⁻(x/2) இன்ட்டு dx. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது இன்டெக்ரல் 0 to infinity x⁻n e⁻(ax) இன்ட்டு dx ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படி இருந்தால் இதுக்கு பேர் காமா இன்டெக்ரல்னு பேர். இதுக்கு ஃபார்முலா என்ன n⁴/a⁻n+1. அப்போ கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸுனுடைய பவரில் உள்ளது தான் n. அப்போ எக்ஸுனுடைய பவரில் உள்ளது தான் n. அப்போ என்னோட வேல்யூ 1 அதான் கம்பேர் பண்ணியாச்சு. அடுத்து ஈனுடைய பவரில் மைனஸுக்கும் எக்ஸுக்கும் இடையில a. இப்போ ஈனுடைய பவரில் மைனஸுக்கும் எக்ஸுக்கும் இப்போ இடையில என்ன இருக்குது 1/2. அப்போ a = 1/2. அப்போ n கண்டுபிடிச்சிட்டோம், a கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டுத்தையும் எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். n⁴ 1 a⁻n+1 a யோட வேல்யூ 1/2 பவர் 1+1 1/2. இப்போ 1⁴/1/2 பவர் 1+1 இந்த 1/2 வெளில எடுத்துடுறோம். இப்போ 1⁴ என்ன 1 தான். 1/2 பவர் 1+1னா 2 1/2 ஸ்கொயர்னா 4. அப்போ 1/2 1/4ன்னு இருக்குது. அப்போ இந்த 1/2யும் இந்த 1/4யும் அடிச்சிங்கனாக்கா 1/2. அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம்னாக்கா இதை 1/2 ஹோல் ஸ்கொயர்னா என்ன 1/4 இந்த 4 மேலே போய்டும். 4/2 அடிச்சிங்கனாக்கா 2 அப்படின்னு கிடைக்கும். இது எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸோட வேல்யூ 2 தட் இஸ் மீன் வேல்யூ 2. அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் ஸ்கொயர்னா இன்டெக்ரல் 0 to infinity x² இன்ட்டு f(x) இன்ட்டு dx இதான ஃபார்முலா. ஸோ 0 to infinity x² இன்ட்டு f(x) ஓட வேல்யூனா 1/2 e⁻(x/2) இன்ட்டு dx. 1/2 வெளில கொண்டு வந்துடுறோம். x² e⁻(x/2) இன்ட்டு dx அதே ஃபார்முலா தான் திரும்பவும் காமா இன்டெக்ரல். எக்ஸுனுடைய பவரில் உள்ளது தான் n. ஸோ n = 2. அப்போ இந்த இடத்துல ஈனுடைய பவரில் மைனஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் a. மைனஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1/2. இப்போ a = 1/2. n = 2 a = 1/2. ரெண்டுத்தையும் எடுத்து அந்த ஃபார்முலாவில் போடுறோம். இப்போ இந்த 1/2 வெளில எடுத்துடுறோம். ஃபார்முலா என்ன n⁴. என்ன 2 பை a⁻n+1 a யோட வேல்யூ என்ன 1/2 1/2 பவர் n+1 என்னோட வேல்யூ 2 2+1. ஸோ 2 ஃபேக்டோரியல்னா 2 2 கேன்சல் ஆகிடும்.
1/2 கியூப்னு இருக்கும். 1/2 கியூப்னா 1/8 மேலே போய்டும், 8ன்னு ஆகிடும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 8. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன ஃபார்முலானா எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 8 மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2 ஸ்கொயர்னா 4, 8 மைனஸ் 4னா 4 அப்படிங்கிறது தான் வேரியன்ஸ். ஸோ மீன் கண்டுபிடிச்சிட்டோம் 4, 2 வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 4. 2 தானே கேட்டிருக்காங்க.